அதோடு இல்லாமல் ஆண்டவரே இரவு இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு கண்மணி போல் இருக்கணும். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை பழைய பேட்டரி சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடவை சார்ஜ் போட்டாக்கா சார்ஜ் போட்டால் 2 நாள் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற ஃபோனில் ஒரு தடவை சார்ஜ் போட்டாக்கா 2 நாள். அல்லேலூயா. அதே போல் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரமாம நன்றி உள்ளவர்களாக அதை துதி செலுத்திட்டு நீங்கள் ஏற்றிக்கும் போதும் அல்லது படுக்கும் போதும் அது ஒரு பெரிய சார்ஜர் மாதிரி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் மாமன் பேசல ஸ்தோத்திரம். ஆகையினால நன்றி சொல்லும் போது கர்த்தர் பிரியப்படுவார். ஆமாம். எதை செய்தாலும் ஒருவேளை தடிக்கு வந்துட்டு அடிபட்டுச்சிங்களா வச்சுக்கூட அதுக்கு கூட நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஒரு பெரிய ஆபத்து வராம சின்ன ஆபத்தோட போயிடுச்சேன்னு வச்சுங்க, எது நடந்தாலும் நன்றி சொல்லிட்டு படுங்க. அல்லேலூயா. அதை போட்டிருக்குது ஸ்தோத்திரமாம அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நன்றி சொல்ல போறோம். ஆமென். பேசல ஸ்தோத்திரம் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தரையும் மறக்கக்கூடாது, நமக்கு உதவி செய்தவர்களையும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் உதவி பெறுகிற வரையிலும் நம்ம நினைப்பாங்க. உதவி காரியம் ஆயிடுச்சுனாக்கா ஸ்தோத்திரம் ஆமென் நம்ம அழகாக கிண்டல் அடிப்பேன் நான். அதாவது மாப்பிள்ளை வந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது மாமார் போகும்போது ஸ்தோத்திரம் முதல் தடவை போகும்போது என்ன பண்ணுறீங்களா, அவங்க ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லுவாங்க பழமொழி. அவங்க வந்து அணில் பிள்ளை மாதிரி தடவி குத்து கொடுப்பாங்க. என்ன பிள்ளை மாதிரி? மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை சாப்பிட்றீங்களா, மாப்பிள்ளை இதோமா இதோ இல்லை சிக்கன் சாப்பிட்றீங்களா, மட்டன் சாப்பிட்றீங்களா, ஸ்தோத்திரம் மாமே மீன் சாப்பிட்றீங்களா, தடவி கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா கருவேப்பிலை மாதிரி. என்ன மாதிரி? அந்த அணில் பிள்ளை என்ன ஆகிடப்பா, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிட்டு சாப்பிடும்போது தூக்கி வச்சிருவாங்க. கருவேப்பிலை மாதிரி, கடைசியில் வேப்பிலை மாதிரி. நம்ம மாப்பிள்ளைகள் அப்படி கிடையாது நினைக்கிறேன். நம்ம மாப்பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கை தட்டுகளை சோதரம் அல்லேலூயா. அணில் பிள்ளை, கருவேப்பிள்ளை, அப்புறம் வேப்பிலை. அல்லேலூயா. அப்புறம் மாப்பிள்ளை. சோதரம் அல்லேலூயா. ஆமென். பேசல ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவன் உனக்கு உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாது. உன்னை மேலே ஏற்றி விட்டவங்களை நிறைய பேர் நான் பார்க்குறேன். இன்றைக்கும் நான் என் ஊழியக்காரன் ஏன் தெரியுமா நான் கனப்படுகிறேன். நான் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் காரணம் அவர் கொடுத்த வார்த்தை தான் இன்னைக்கு மேலே நிற்க வச்சிருக்குது. 1000 செய்திகளை கேட்டிருக்கிறேன், 1000 பேரை நான் பார்த்துருக்குறேன், 1000 பாஸ்டர்ஸுக்கு தெரியும், 1000 பிரசங்கியார் தெரியும். ஆனால் என்னை ஆளாக்கின ஒரு தகப்பன் ஒருத்தருக்கிறாங்க பாருங்க, அவங்கள மறக்கவே கூடாது. அல்லேலூயா. அதுதான் போல் சொல்லும்போது உங்களுக்கு 1000 உபாத்தியர்கள் இருக்கலாம், ஆனால் தகப்பன் ஒருவன் தான். அல்லேலூயா. உபாத்தியர்கள் 1000 பேர் வரலாம், நிறைய பேர் வருவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, போவாங்க, வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஆரம்பம் பண்ணுவாங்க, வார்த்தை கூட உன்னை சுமக்கிற பெற்ற தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. பெற்ற சாராளையும் ஆபிரகாம் என்ன பண்ணாது நீங்க மறக்கக்கூடாதுன்ற விசுவாசத்தின் தந்தை. அல்லேலூயா. உனக்கு வார்த்தை கொடுத்து உருவாக்கினவர்களையும், உனக்கு உதவி செய்தவர்களையும், உன்னை ஏற்றி வைத்து அழகு பார்த்தவர்களையும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உனக்கு அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல உடைகளை வாங்கி போட்டு தனக்கு இல்லைன்னா கூட ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு ஊட்டி விட்டுட்டு பெற்றவங்க தாய் ஸ்தோத்திரம் மாமன் வெறுமனே படுத்திருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. பிள்ளைங்க சாப்பிட்டோம், எனக்கு வேண்டாம், இவங்க சாப்பிட்டோம், இவங்க உடுத்துட்டோம், இவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டோம், நான் தான் எப்படியாவது உடுத்திட்டேன், இவங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் தகப்பன். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்தவர்களையும் உங்க தாய் தகப்பன் மாதிரியும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தரை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் போட்டு அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் மாமன் பேசல ஸ்தோத்திரம். என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் மாமன் சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீத புத்தகம் 116 அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாமே. சங்கீதம் 116 12. அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காகவும் இல்ல ஸ்தோத்திரமாமே நான் எண்ணத்தை செலுத்துவேன்.
அவர் செய்த சகல உபகாரம் இருக்கிறத இல்ல, நான் என்னத்தை கொடுக்கறது, அவருக்கு என்ன பதில் செலுத்துறது? ஆமென். ஒரு பாட்டு இப்படியா ஒரு பாடகர் எழுதினார். என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. என்ன கொடுப்பே, தூதனை நான் இருந்தாலோ ஒரு எக்காலம் ஊதிடுவேனே. ஒரு தூதனா இருந்தா எக்காலம் வச்சு ஊதிப்பா, ஆண்டு நடி சொல்லலாம். மெய்ப்பனா நான் இருந்தாலோ ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. இல்ல, என்கிட்ட ஒன்றுமில்லை, நான் எதுவும் இல்லை ஆண்டவரே, அதுதான் சொல்றேன். என்னை கொடுப்பே என் இயேசுவுக்கு, இல்ல ஜீவபலியாக என்னை மீட்டெடுத்த இயேசுவுக்கு. யாரை கொடுக்கறதான்? என்னையே கொடுத்துட்றேன். முதல்ல அந்த எண்ணெய் வேற, இந்த எண்ணெய் வேற. அல்லேலூயா. என்ன கொடுக்கறது? என்னையே கொடுக்கிறேன். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற ஸ்தோத்திரம். வாசிக்கலாம், மறுபடியும் வாசிங்க 16:12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவர் என்ன ரட்சித்தாரே. ஒரு மைக் கொஞ்சம் குத்துறேன், ரெக்கார்டிங் போயிட்டு சரியா கேட்காது. மைக்கு வாசிக்கிறோம், மைக் குத்துறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என்னை ரட்சித்த அந்த தேவனை நான் நினைப்பேன். அல்லேலூயா. எங்கேயோ வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்த, இஷ்டத்துக்கு ஓடணும்ல, கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி அல்ல, ஸ்தோத்திரம், இஷ்டத்துக்கு ஓடணும். ஆனா இப்ப கடிவாளத்தோடு அவர் கையில நம்ம வச்சுட்டாரு. அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவேன் நானு? அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் செய்த உபகாரங்கள் ஏராளங்க. அதான் பாட்டு போனல, நீங்க மட்டும் இல்லேனா இல்ல எங்கோ நான் சென்றிருப்பே, எப்படியோ வாழ்ந்திருப்பே, மண்ணுக்குள்ள போயிருப்பே, மறந்தே போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. அவர் கண்டு இல்லைன்னா எப்படியோ வாழ்ந்துட்டு இருப்போம். ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வியாதி வந்திருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், செத்தே போயிட்டு இருப்போம். மண்ணில் புதைச்சிட்டு இருப்பாங்க. எங்க புதைச்சிட்டு இருப்பாங்க சொல்லுங்களேன்? மறந்தே போயிருப்பார். அப்படின்னா அது அர்த்தம். யார் மறந்து போயிருப்பா? சொந்தம் பந்தம், மாமா மாமி, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, மனைவி, இவ்வளவு புருஷன், பிள்ளைகள், இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஏன் மறக்கிறாங்க நீ கேட்கலாம். ஏன்னா என் அப்பா அம்மா நான் மறந்துட்டேன், அவங்க இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு பக்கத்துல இருந்து அவங்களை பாதுகாத்தேன், அவங்களுக்கு பராமரிச்சேன். செத்துட்டு பிறகு அவ்வளவுதான். எங்க அப்பா ஒருத்தர் இருந்தாரு, எங்க அம்மா ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னா பேசிட்டு இருக்கலாம், தவிர மறந்து போச்சு. அதே போல நீயும் இந்த உலகத்துல மறக்கப்படுவாய். ஆனா தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் உன் தாயானவள் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளங்கைகளை என்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை நான் தொழுது கொள்வேன். அல்லேலூயா. ஆமென். பேசுற ஸ்தோத்திரம். இங்கே ஒரு மனிதன் தேவன் செய்த நன்மைகளை மறக்கும் போது இதான் நடக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எப்ப மறக்க கூடாதுங்க. இன்னைக்கும் என் இதயமாகி இருக்கிற அந்த பலகையில எனக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்க கஷ்டமான நேரத்துல, யாரெல்லாம் என்னை தூக்கி விட்டாங்க, என் கண்ணீரை துடைக்கும்படி யார் வந்து நின்னாங்க, அதெல்லாம் இந்த பலகையில் இருக்குதுங்க. உள்ள ஒரு அறை இருக்குதுங்க. அந்த அறையை திறந்து பார்த்தா தெரியும் என் கண்ணீரை துடைக்க யார். அல்லேலூயா. ஆண்டவர் தான். ஆனால் அது மனுஷன் மூலமா அனுப்பி, நம்முடைய ஒத்தாசை அனுப்பி என்ன பண்ணாரு? கர்த்தர் என்ன பண்ண முடியாது? காரியங்களை வாய்க்க செய்ய உதவி செய்தவர்களை என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அது ஒரு பலகையில் இருக்கணும், ஒரு அறையில் இருக்கணும். எப்போதும் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. இந்த நன்றி உணவு வந்துட்டாக்கா, அவங்க பார்க்கும்போது அவங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் எனக்கு அது தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா? அவங்க செஞ்ச நன்மையை நான் முன்னாடி வைக்கும்போது அவங்க தவறுலாம் தூசியா போயிடும். அவங்க திட்டினா கூட சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம். ஏன் தெரியுமா? எனக்கு பிரியமானவர்கள் திட்டுகிறார்கள். அவங்க திட்டுல ஒன்றும் என்ன பண்ணாது, ஏன்னா அவர்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இல்ல, சிலுவையில் அறையும் போது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இவங்க செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அப்படிதான் சொன்னார். சரி, ஆண்டவர் சொன்ன உடனே எலியா செய்தது போல, ஆண்டவரே இப்படியே வானத்துல இருந்து அக்கினி இறங்கி எல்லாரையும் பஸ்மமா கடவுதுன்னு இருப்பாங்க. ஆயிருக்குமா? எலியாவுக்கே அவ்வளவு பவர்னா இயேசுக்கு பவர் இருக்குமா இருக்காதா? அப்படியே ஆணி அடிக்கும் போது அவனை பார்த்து, டே என்னையோட ஆணி அடிக்கிற,
நீ அழிஞ்சு அப்படியே எரிஞ்சு சாம்பலா போறான், அப்படியே எரிஞ்சிட்டு இருப்பான். ஆனா அதை செய்யல. அதுதாங்க கிறிஸ்தவன் அன்பு. பகை விரோதத்தை எடுப்போம், அன்பு சகல பாவத்தை மூடும். நாம அவர்கள் செய்த உதவியை கொஞ்சம் முன்னாடி வச்சீங்கன்னாக்கா, அவங்க என்னதான் நம்மளை துன்பப்படுத்தினாலும், என்னதான் குறை சொன்னாலும் அது பின்னாடி போயிடும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அல்லேலூயா. மறக்காதீங்க. அல்லேலூயா. அவர் எப்படி உன்னை மறக்காம, நீ அவரை விட்டு தூரம் போனாலும் கூட, அவரை விட்டு விலகி போனாலும் கூட, அவர் உன்னை மறக்காம மறுபடியும் வரும்போது அணைத்துக் கொள்கிறாரோ, அதே போலதான் நாமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண வேண்டும்? விட்டு கொடுத்து அனைத்து சந்தோஷமா போக வேண்டும். குறைகளை பார்த்தா, நான் முதல்ல சொன்னேன், குறைகளை பார்த்தா முதல் குற்றவாளி நான் தான். அல்லேலூயா. குறைகளை பார்க்காதீங்க, நிறைகளை பாருங்க. ஒவ்வொருத்தரோட என்ன நிறைய இருக்கு அதை பாருங்க. அவன் குறைலாம் உங்களுக்கு குப்பையா போயிடும். அல்லேலூயா. ஆமென். பேசலாம். இங்கே எசேக்கியா என்கிற மனிதனை குறித்து வாசிக்கலாம். 2 புத்தகம் 32 அதிகாரம் 24, 25. சீக்கிரமா. அந்நாட்களிலே இருந்தான். ஜெபம் பண்ணும்போது நல்ல கவனிங்க. அந்த நாட்களிலே இந்த இவனுக்கு என்ன நடந்தது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இவன் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி வந்தது. உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஆமென். அதை பத்தி பாட்டே பாடுறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. இல்ல, அவர் எழுதின வாசகத்தை வச்சுதான் நம்ம பாட்டே பாடிடும். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த போது ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுத, ஆண்டவரே நான் சாகத்தான் வேண்டுமா, கொஞ்சம் நினைச்சிக்கங்கன்னு சொல்ல போது ஆண்டவர் கிருபையை கூப்பிட்டு அதே சேர்த்திருக்கிறத கூப்பிட்டு, ஏப்பா அவன் ஜெபம் எனக்கு உருக்கிச்சுப்பா. ஸ்தோத்திரம். அவன் அழுகை என்னை மாத்திச்சுப்பா. அவனை கூப்பிட்டு போய் சொல்லு, இன்னும் 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்னு. கை தட்ட மாட்டீங்களா? அதே போலதான் நமக்கும் கூட பல நெருக்கங்கள், வியாதி இல்ல, மற்ற பிரச்சனைகள், கண்ணீரான சூழ்நிலை இப்பெல்லாம் நம்ம நெருக்கப்படும் போது ஆண்டவர் நோக்கி பார்த்திருப்போம். அல்லேலூயா. இவனும் அப்படிதான் பார்த்தான். வாசிக்கலாமே. எசேக்கியா இவன் பண்ண பாத்தீங்கன்னா, தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல், கர்த்தர் உன்னை எங்கிருந்து தூக்கி எடுத்தார்ல, உன்னை மீட்டு எடுத்தார்ல, உன் கண்ணீரை தொடச்சார்ல, கவலையை மாத்தினார்ல, வியாதியை சுகமாக்கினார்ல, செத்த போயிட்டு இருப்பியே. ஸ்தோத்திரம். ஆமென். அவன் அந்த எசேக்கியா ராஜா என்ன, எனக்கு இந்த எசேக்கியேல் புத்தகம், அந்த எசேக்கியா ராஜா பத்தி ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு கடைசி நேரத்தில் பார்க்கும்போது தான் மனசு வேதனைப்பட்டுட்டான். அடப்பாவிங்களா. இவன் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் வந்து, ஸ்தோத்திரம். ஆமென், 3 ராஜாக்களை அவன் யுத்தத்துக்கு முன்னாடி துதிக்கிற பாடகரை நிறுத்தி ஆண்டவர் ஆராதனை செய்தான். 3 ராஜாக்களுக்கு விரோதமா வந்தாங்க. அவன் சொல்றான், நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்வது என்று என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை சொல்லிலாம் டயலாக்லாம் போட்டான். அவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி சண்டையே இல்லாம, ரத்தம் இன்றி கத்தி இன்றி எல்லாரையும் அவரே க்ளோஸ் பண்ணிட்டார். எல்லாம் செத்து போட்டான். போய் கொள்ளடிச்சு வந்தான். நகைலாம் வித்து வந்த நகைலாம் கொள்ளடிச்சு வந்தான். அது ஏகப்பட்டதான் இருந்தது. 3 நாளே கொள்ளடித்தார்களாம். 4வது நாள் பெராக்காவலை கூடினார்கள். வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட எசேக்கியா இவனுக்கு விரோதமாய் வந்த இந்த சனகரிப்பு வந்து இவனுக்கு கடிதம் எழுதி, உனக்கு தைரியம் தான் வாடா, உனக்கு 2000 குதிரை கொடுக்குறேன், அதில் யார் ஆளு கொடுக்குறாங்களா, போடா, பெருசாக பேச மாட்டுட்டேன். ஏசுவான் ஏசு இல்லை, கத்துறான் கத்துரு, அவர் உங்களை காப்பாற்ற போறாராம். கிண்டல் அடிக்கிறாங்க. நான் வர வழியில் எத்தனை தேசத்தை சாகடிச்சுட்டு வந்தேன், ஜெயிச்சுட்டு வந்தேன் தெரியுமா, அந்த ஊர் தெய்வம்லாம் அவங்கள காப்பாற்றலை சொல்கிறான் சனகரிப்பு. அந்த ஊர் தெய்வங்கள்லாம் அவங்கள காப்பாற்றலை. அதே மாதிரி தான் உன் தெய்வம் உன்னை காப்பாற்றாதுன்னு சொல்லி சவால் விடுகிறான். இவன் தேவ சமுத்திரம் வந்து கண்ணீரோடு நிற்கிறான். ஆண்டவரே எங்களால் முடியல ஐயா, இந்த லெட்டர் எழுதி கொடுத்துட்டான் ஐயா, எங்களால் முடியலன்னு நின்ன போது கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தா. அவன் கடைசி தெரியல, அவன் வந்தவங்க அத்தனை பேர் செத்துட்டாங்க. ஒரு தூதன் இறங்கி வந்து சண்டை போட்டு அவனை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவன் போகும்போது, அல்லேலூயா, ஸ்தோத்திரமாம், செத்த முகமாய் சனகரிப்பு வீட்டுக்கு போனான். அங்கேயே சாகடிக்கப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்ற தெய்வங்கள் இருக்கிறது போல ஆராதிக்கிறது போல நம்ம தெய்வம் இல்லைங்க. சத்தமா அல்லேலூயா. ஆமென். நம்மோடு கூட இருக்கிற தேவன் உலகத்துல இருக்கிறவனிலும் சொல்லுங்க, யார் அவரு? பெரிய தேவன், ஆல்மைட்டி காட், சர்வ வல்ல தேவன். அல்லேலூயா. ஆனா அதே எசேக்கியா உபகாரத்துக்கு ஏற்றாமல் நடக்க போயிட்டான். ஒருவேளை இந்த வருஷத்துல கர்த்தர் செய்த உபகாரத்தை மறந்து, ஸ்தோத்திரம் ஆமென், நன்மை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நன்றியற்றவளாக இருந்தால் இந்த லிஸ்ட்ல நீ இருப்ப. அல்லேலூயா. அதனால தான் இந்த உபகாரத்தை மறவாதுன்னு நான் தொடங்கி இருக்கிறேன். இந்த லிஸ்ட்ல நீ இருப்ப.
எங்கேயோ வாழ்ந்த உன்னை கூப்பிட்டு ராஜாவை மாற்றினார். கழுதை தேடி போனவன் வந்து ராஜாவை மாற்றி சிங்காசனத்தை வச்ச தேவன் தான். அல்லேலூயா. உன்னையும் தேடி கண்டுபிடிச்சு உன்னை மேல வச்சிருக்கிறார்ல. ரட்சிப்பை மறக்க கூடாது. அல்லேலூயா. அவன் மனசு என்னாச்சுனாக்கா மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. அல்லேலூயா. வசனம் சொல்லு, எசேக்கியாவின் மனமேட்டி நிமித்தமாக கர்த்தர் அவர்களை தாழ்த்தி போட்டார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றை குறித்தும் மனமேட்டிமை நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் அடுத்து நம்முடைய பணம், பொருள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பேரு, புகழ் அத்தனையும் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. அதுக்கு நன்றி சொல்லிட்டு போனோமே தவிர இது நான் சூப்பரு டாப்பரு இவங்களோட நான் டக்குரு டுக்குரு எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கிருபை. நீ இங்க நிர்மூலமாகாமல் இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தை வந்திருப்பது கிருபை. சத்தமா சொல்லுங்களேன், கிருபைதான். அல்லேலூயா. அவன் ஒரு நிமிஷம் போதும் உஃப்னு ஊதுனாலே பஞ்ச பறந்துட்டு இருப்போம். கிருபைதான் இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள மனமேட்டிமை வரக்கூடாது. அல்லேலூயா. நான் 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 என்று சொன்னால் அது மனமேட்டியை குறிக்கும். அல்லேலூயா. அவனுடைய நிலைமை ஸ்தோத்திரம் மாமன் பேசுகிற ஸ்தோத்திரம் மிக மோசமாக முடிகிறது பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திர உபகாரத்துக்கு ஏற்றாற்போல் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஓசியா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். ஓசியா புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவள் இருதயம் மேட்டுமையாயிற்று. ஆண்டவர் சொல்ற தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே அப்படின்னாக்கா சம்பாத்தியம். சில பேர் ஆண்டவரே ஆசுவதியும் ஆசுவதியும் வருமானத்தை ஆசுவதியும் வேலை ஆசுவதியும் அதை ஆசுவதி இதை வாசம் கேட்பாங்க. கர்த்தர் கொடுத்துருவாரு, ஆசுவாதத்தை கொடுத்துருவாரு. ஆசுவாதத்துக்கு பின்னாடியே போயிட்டுப்பாங்க. சர்ச்சுக்கு டாட்டா, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு டாட்டா, தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இது பைபிள் ஸ்டடி டாட்டா 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 டாட்டா. மற்ற அதெல்லாம் என் இஷ்டம் போல நான் போட்டா. அல்லேலூயா. உன்னை உயர்த்தின இடத்தை மறக்க கூடாது. உன்னை உயர்த்தின தேவனை மறக்க கூடாது. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே என்ன பண்ணிட்டாங்களா? திருப்தி. ஆஹா, கர்த்தர் எனக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை, அதனால தான் சர்ச்சைக்கே வரவில்லை. அவருக்கு கொடுக்கவும் முடியும், கொடுத்ததை எடுக்கவும் முடியும். அல்லேலூயா. அவர் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே என்ன பண்ணாங்களா? திருப்தியானார்கள். அதனால் திருப்தியான பின்பு அவர் இருதயம் மேட்டுமை ஆயிற்று. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம இருதயம் ஒரு நாளும் தோத்திரம் கர்த்தர் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டாரு, என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கொடுத்த தேவனை உயர்த்தின தேவன் நன்றி சொல்லிக்கிட்டே போனோம். நீ நன்றி சொல்ல நீ சேர்த்து வச்சு தான் இருக்கும். எதனாவது ஓட்டை போட்டு போயிடும். அல்லேலூயா. ஆமென். எப்போதும் நன்றி உள்ளவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பேசல ஸ்தோத்திரம். 78 சங்கீதம் 7 வாசிக்கலாம். சங்கீதம் 78:7. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரமா வாங்க. உங்களுக்கு எல்லாம் டைம் வந்து தோத்திரமா. தேவன் மேலே அவர் தம்முடைய நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் போதும். நமக்கு அந்த லைன் வேண்டாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் செயல்களை மறக்காம இருன்னு. அல்ல அதுக்கப்புறம் சேவைப்படுத்தாம போயிட்டாங்கன்னு சொல்றாரு. நான் மறக்க கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி கை கூலி அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறாது. அல்லேலூயா. மறக்காதீங்க. அல்லேலூயா. அல்ல இதை வரியெல்லாம் பார்க்கும்போது எது என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, அல்ல என்னை மறந்துடாதீங்க ஆண்டவரை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல், நீ என்ன மறந்துடாதப்பா, நீ மறந்தால் நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன். நீ என்ன மறந்துட்டாக்க நான் உன்னை மறக்க மாட்டேன், உன் பிள்ளைகளை சேர்த்து மறந்துடுவேன். என் வேதத்தை மறக்காதே, அவரை மறக்காதே. நீ மறந்துட்டாக்கா சேர்த்து உன் பிள்ளைகளை சேர்த்து மறந்துடுவேன். மறக்காதீங்க. அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. அவன் மறக்கவே கூடாது. நமக்கு செய்த உபகாரத்தை உதவியை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்காவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். லூக்காவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து
10 பேர் வராங்க. அல்லேலூயா. ஒரு கிராமத்துல ஒரு போகும்போது குஷ்ரோகம் உள்ள 10 நபர் வந்திருக்கிறாங்க. தூரத்தில் தூரத்துல நின்று நின்று இயேசு, இயேசு ஐயரே, ஆ, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார். அவங்க இயேசு ஐயரே, இயேசு ஐயரே அப்படிதான். அல்ல இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார். எங்களுக்கு இரக்கம் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் நல்ல கவனிக்க, உங்களுக்கு குஷ்ரோகம் இன்னைக்கு கிடையாது. ஆண்டவருடைய கிருபையில கடந்த நூற்றாண்டுலாம் அந்த குஷ்ரோகம் இருந்தது தேசத்துல. இப்பவும் இருக்குது. ஆனா அதெல்லாம் அழிக்கப்பட்டு போச்சு. அன்னை தெரசா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அவங்க வெளிநாட்டு பெண். அந்த பெண் இந்தியாவில் குஷ்ரோகிகளை பார்த்தபோது இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து கல்கட்டாவில் அவங்களுக்கான ஒரு ஸ்தோத்திரம் ஒரு இடத்த வாங்கி அவங்களை பராமரித்து எங்கெல்லாம் குஷ்ரோகிகளை பார்க்குறாங்களோ அவங்க தன்னுடைய வாகனத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த ஆயில்மெண்ட்டு தடவி ஸ்தோத்திரமாக மருந்துதெல்லாம் தடவி அந்த ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கும், நாற்றம் பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் கட் பண்ணி கை வரல் கால் வரலாம் அழுகி போயிடும். அதெல்லாம் கட் பண்ணி மருந்து போட்டு குணமாக்குகிற மிகப்பெரிய ஊழியத்தை அவர் செய்தார்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். ஒரு பிரசித்த பெற்ற ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் பார்க்க முடியாய் போனார். அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க உள்ளே இருக்கிறாங்கன்னாங்க. அவர் உள்ளே போகிறாரு. அவர் உள்ளே போக முடியல. அந்த நாற்றம் உள்ள குடலை பிறகுது. நானும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அது உள்ளே போக போக எங்கே இருக்கிறான்னு பார்த்தா அந்த அம்மா ஒருத்தவங்களுடைய அந்த குஷ்ரோகியினுடைய கையை க்ளீன் பண்ணிக்கின்னு ஆயில்மெண்ட் தடவி நிற்கிறாங்க. சகிப்புத்தன்மை. ஆமாம், இது எதுமா செய்ய வச்சது? இயேசுவின் அன்பு. அவர் பார்த்தாரு, இப்படி கூடவா ஒரு வெளிநாட்டு பெண் தன்னை அர்ப்பணித்து வந்து இந்தியாவிலே குஷ்ரோகிகளை இப்படி குணப்படுத்தி வருகிறது ஆச்சரியமா இருக்கிறதுன்னு சொல்லி அவர் எழுதிட்டு. அதனால தான் உலக லெவலில் அவங்களுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்தாங்க. ஒரு தடவை அந்த குஷ்ரோகிகளுக்காக பணம் திரட்டி காப்பாற்றுவதற்கு பணம் இல்லாதனால ரோட்டில் நின்று இவங்க கூட சிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்காக காசு கலெக்ஷன் பண்ணும்போது ஒரு பெரிய பணக்கார் காலில் இறங்கும்போது அவங்களாண்ட கேட்குறாங்க, ஐயா என் பிள்ளைகளுக்கு இந்த குஷ்ரோகியாக இருக்கிறவங்களுக்கு ஏதாகிடும் உதவி செய்யும் போது அவர் காரி அந்த கையில் வெள்ளைக்காரி பிச்சை எடுக்கிறான்னு காரி கையில் துப்பிட்டாங்க. அந்த கையில் அவங்க என்ன பண்ண தெரியுமா? எதுவும் பேசலை. அதை மறுபடியும் அப்படியே தொடச்சிக்கிட்டு துணியில், இது எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க. அதை தொடச்சிக்கிட்டு அப்படியே தொடச்சி போட்டுட்டு, இப்போ நீங்கள் கொடுத்தீங்கள எச்ச அது எனக்கு எடுத்துக்கிறேன். ஏதாகிலும் குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு குஷ்ரோகி கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் அழுது போய் தன் சொத்தையே எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், குஷ்ரோகிகள் இப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் குஷ்ரோகிகள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நீங்கள் படிப்பீர்களானால் குஷ்ரோகம் ஒருத்துக்கு வந்து விட்டால் அவன் ஆசாரியன் என்று காண்பித்து ஊருக்கு புறம்பே இருக்கிறதான பாளையத்தில் அவன் தங்க வைக்க வேண்டும். அவளுக்கான உணவு ரொட்டி எல்லாம் தூரமாக போயிட்டு ஒரு பெரிய படத்தில் போட்டுருவாங்க. அங்கேருந்து அவன் மேலேருந்து வீசணும். மேலே வரக்கூடாது, அது வாங்க கூட வரக்கூடாது. ஒருவேளை அவன் நல்லா ஆயிட்டானாக்கா மறுபடியும் ஆசாரிகிட்ட காமிக்கணும். காமிச்சு காது மடல் இதெல்லாம் சரியா இருக்குதா, உணவு இருக்குதா இல்லையான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணி அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாதான் ஊருக்குள்ளே வரணும். இதெல்லாம் ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. கல் அடிச்சிடுவாங்க, கல் அடிச்சு சாவச்சிடுவாங்க. இதுதான் அன்றைக்கு இருந்த நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசுவை பார்க்குறாங்க. ஆண்டு சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு காமிங்க. என்ன சொல்லுங்க? ஆசாரிக்கு யார் போய் காமிக்கணும்? குணமாக்கப்பட்டவர்கள் ஆசாரியை போய் பார்க்கணும். யோசிக்கிறாங்க, நான் இன்னும் நல்லாவே ஆகலை, சுகமே ஆகலை, இவர் போய் என்ன ஆசாரி காமிக்க சொல்றாருன்னு சொல்லி புறப்பட்டு போகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். போகையிலே சுத்தமாயிட்டாங்க. 10 பேர் வந்தாங்க, 10 பேர் சுகமாயிட்டாங்க. அவர்களில் ஒருவன் தான். அவன் பார்த்தான், எல்லாரும் நல்லா ஆயிட்டாங்க. இப்ப பாக்குறான், இவன் பாக்குற உடம்பு பாக்குறான், அந்த குஷ்ரோகம் இல்ல, அந்த நாற்றம் பிடிச்ச கை இல்ல, கால் இல்ல, எல்லாம் நார்மலா ஆயிடுச்சு, எல்லாம் சுகமாயிடுச்சு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் என்ன செய்தான் தெரியுங்களா? போன ஆளு திரும்பிட்டான் ஒருத்தன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுக்கு தெரியும், அங்கேயே அவர் சுகம் கொடுத்திருக்கலாம். கர்த்தர் சில நேரத்தை டெஸ்ட் வைப்பார், சில நேரத்தில் ஜெபிக்கும் போதே பதில் கொடுப்பார், சில காரியத்துக்கு லேட்டா கொடுப்பார் பதில். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்பதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான். நீ எந்த மனநிலையில் இருக்கிற அப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அவர் நினைச்சிருந்தா அங்கேயே கொடுத்துருக்கலாம். பிள்ளைகளே குஷ்ரோகம் நீங்க கடவுள் நீங்கிட்டு இருக்கும். ஆனா அதை செய்யல. இவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. இவங்களுக்குள்ள 10 பேரை சுகம் கொடுக்குறேன், 10 பேருக்குள்ள நன்றி உணவு இருக்குதான்னு பார்க்கிறாரு.
நம்ம கூட எத்தனை அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. ஒரு சின்ன கல்யாணம் வரக்கூடாது, டாட்டா. ஒரு 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 ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது, சர்ச்சுக்கே டாட்டா போட்டா எல்லாம் மூழ்கி போட்டு அதுக்கு தான் போயிடும் இப்போ ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் நன்றி உணர்வு வேணும். எந்த இடத்துல இருந்த அல்லேலூயா, எப்படி வாழ்ந்த அல்லேலூயா, அதை நினைக்கிறோம் பாருங்க. அவன் என்ன திரும்பி வரான், திரும்பி வந்து அவன் சொல்றான், சாதாரண சத்தத்தோட இல்ல எப்படி சத்தம். நம்ம ஆராதனைக்கு வந்தாக்கா வாயை திறக்கத்துல சில பேர் சண்டை போட சொல்றீங்களா, வீட்டுல வாயை திறந்து சண்டை போடுவாங்க. வீட்டுல சவுண்டு பார்ட்டி அவங்க தான். ஆனா சர்ச்சுக்கு வந்தா இந்த பூனையும் வரும்போதே என்ன பேசி ஊட்டிக்கு மது பேர் என்ன குயிக் ஃபிக்ஸ் வாங்கி வந்து ஊர் கதை பேசுறதுக்கு, கண்ட கதை பேசுறதுக்கு வாய் நல்லா திறப்போம். ஆனா கர்த்தர் துதிக்கிட்டு பாருங்க, நன்மை செஞ்சவனால சும்மா இருக்க முடியாதுங்க. சத்தமா ஆண்டவர்கிட்ட நன்மை செய்யலாம் பாருங்க. எப்படி சொல்றான், உரத்த சத்தமாய் ஆண்டவரே சத்தம் போடுறாங்க. உரத்த சத்தமாய். நீங்க சத்தம் ஒரு போடலாமா? இயேசுவே குரல் கொடுக்கல, இவள் தானா? இயேசுவே தான் அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா இவள் தானா? வாயத்தாரா நிவேதா, நிவேதா ஏன் கவுந்துக்கிறீங்க? வாய் தரீங்க. அல்லேலூயா, கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உரத்த நான் சொல்ல வரேன், கர்த்தர் இந்த வருஷத்தை உன் நன்மை செய்திருந்தார், ஆனால் நீ சும்மா இருக்க மாட்டாங்க. எப்போது விடியும் என்று காத்திருக்க ராக்கால ஜாமக்காரனை பார்க்கணும் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடிய விரும்புவேன். நைட்ல படுக்கிறது லேட்டுங்க, காலையே சீக்கிரங்க. எங்க வாழ்க்கை ஓடுது பாருங்க. வயசு ஆக ஆக வேகம் அதிகமாகி போகணும் ஊழியத்துக்காக. புது பலத்தனை பெற்றுக்கொண்டு 3 மணிக்கு எழுப்பிட்டாரு. ஆண்டவரே தோத்தரையா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறையா. போதண்டா தூக்கம், போதும் என்கிட்ட உட்காரு, போதும் உட்காரு, நோட் எடு, டைரி எடு, எழுது, தோத்துற உட்காந்து வேற வெடியல். தூக்கம் போச்சு, மொத்தம் போச்சு. அல்லேலூயா. தூங்கினது போதும் அப்படின்றார்ல, தூங்கி விடுத்தது போதும், எந்திரி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். பேசுற ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அமைதியா இருக்க முடியாதுங்க. உடம்பெல்லாம் துடிக்கும். எப்ப சர்ச்சுக்கு போலாம், எப்ப ஆண்டவர் ஆராதிக்கலாம், எப்ப அவரை பார்க்கலாம் எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நிர்விசாரம் இருக்காது, சோம்பல் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படியே துடிக்கும் உடம்பு. சத்தமே வரலையே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, சின்ன 16வது வசனம். எப்படி விழுந்தானா? முகம் குப்புற விழுந்தானே. நன்றி உள்ள ஒரு இருதயம் உனக்கு இருக்குமானா, நீ முகம் குப்புற விழணும். நம்ம விழலாமா? மூடி போடுங்க. அப்படியே சாட்சி, முகத்தை சாட்சி, ஆண்டவரே நான் முகம் குப்புற பணித்து கொடுக்கிறேன். முகம் குப்புற விழுந்தானா. அல்லேலூயா. முகம் குப்புற விழுந்தா. உண்மையான கர்த்தரை நீ நேசிப்பாயானா உன் தலை இங்க இருக்குங்க. அப்படி விடலாமா? இது கேலி பண்ற நேரம் இல்லை, சிரிக்கிற நேரம் இல்லை, சிந்திக்கிற நேரம். நன்றியை பெற்றுக்கொண்டவனால சும்மா இருக்க முடியாதுங்க. முகம் குப்புற. அல்லேலூயா. முகம் குப்புற விடுங்க. பேசலாம், போதும், எந்திரிங்க. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட எலியா அற்புதத்தை பெறுவதற்கு முன்பாக அவன் தலையை சாய்த்து மழை இல்லாத நேரத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், 7 முறை தன் தலையை தாழ்த்தி கீழே விழுந்து பணிந்து கொண்ட பிறகுதான் 7வது தடவை உள்ளங்கை அளவு மேகம் வந்ததுங்க. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? கீழே கவுந்து ஜெபிக்கிறோமா? சாஷ்டாகமா விழுந்து ஜெபித்து பாருங்க. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பாருங்க. வீட்டில் ஜெபிக்கும் போது, சச்சிரம் ஜெபிக்கும் போது யாரும் இல்லாத சாஷ்டாங்கமா விழுந்து ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. மற்றவங்க பார்க்கணும் ஜெபம் பண்ணாதீங்க, கர்த்தர் உன்னை பார்க்க முடியாது ஜெபம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடலும் வளையத்துல, உடம்பும் வளையத்துல. அல்லேலூயா. ஏன்னா நெட் ஆகி போச்சு உடம்பு. அல்லேலூயா. நீ சாஸ்தாங்க வசனம் சொல்லுது. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் எவ்வளவு கேவலமா இருந்தேன்,
எவ்வளவு தள்ளப்பட்டேன், எவ்வளவு வேதனைப்பட்டேன், எவ்வளவு கண்ணீர் விட்டேன். அந்த குஷ்டத்தினால ஊருக்குள்ள போகல, மனைவி பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, வேலை செய்ய முடியல, நல்ல சாப்பாடு இல்லை. இதை பெரிய அற்புதத்தை தேவன் செய்தார் என்று சொல்லி முகம் குப்புற எப்படி விழுந்துட்டான் சொல்ல? எப்படி விழுந்தாவன்? அந்த வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவருடைய பாத தருகை முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினா. ஆமென். நன்றி உள்ள இருதயம். அல்லேலூயா. ஆமென். பேசலாய் ஸ்தோத்திரம். ஆமென். பேசலாய் ஸ்தோத்திரம். ஆமென். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை ஆ என்றைக்கும் நிலைக்கும் பண்ணுவேன். ஆ நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், ஆ அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். ஆ அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய விலாசினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். ஆமென். பேசல ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பேசல ஸ்தோத்திரம். எத்தனாவது வசனமா வாசித்த? 7 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம். நான் இஸ்ரவேலாகிய ஆ என் ஜனத்தை மேய்க்கும்படி ஆ கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஆ ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று ஆ நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு உள்ளாகி வந்த எவ்விடத்திலாவது ஆ யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? 18 வாசியமா? 18. அப்பொழுது தாவீது ராஜா அப்போது தாவீது ராஜா உட்பிரவேசித்து உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய கர்த்தராகிய ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு இந்த வருஷ தொடக்கத்துல இருந்து இங்க வந்து அமர்ந்துகிற இந்த இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம், என் வீடும் என் வீடும் எம்மாத்திரம். என்னாமத்திரம். அல்லேலூயா. இதுவரையும் கொண்டு வந்ததுக்கு, இந்த நிமிஷம் வரை உங்களுக்கு கொண்டு வந்ததுக்கு நம்ம தகுதியே இல்லைங்க. அல்லேலூயா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். பாட்டுப்பா. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ புரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பாத்தி, அரியணை ஏற்றி அழகு பாத்தி. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி, தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு
நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். அல்லேலூயா, ஆமென். நான் என்னத்தை செலுத்துவேன்? நாம் நன்றி உள்ளவர்களா இருப்போம். ஆமென். பேசல ஸ்தோத்திரம். யார் மேல கசப்புங்க, விரோதங்க, வைராக்கியங்க இவைகளாம் இருந்தா தூக்கி குப்பிட போட்டுருங்க. அல்லேலூயா, ஆமென். பேசல ஸ்தோத்திரம். ஆமென். ஏன்னு சொன்னாக்கா நம்ம சொல்ற நன்றி கூட பலம் போகக்கூடாது, தடுப்பட்டுரும். கசப்போடு இங்கே வந்து நன்றி சொன்னீங்கன்னாக்கா அது பரலோகத்துக்கு போகவே போகாது, அது இங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. எதை சொல்லு, ஒருத்தர் மேலே ஏதாவது குற்றம் இருக்குமானால், குறை இருக்குமானால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் அவர்களுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதனை போட்டிருக்குது, மார்க் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்புறம் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் நின்று நன்றி சொல்லும் போது, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அவருக்கு மன்னிச்சிடுங்க. அல்லேலூயா, ஆமென். உங்களுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகணும்னா, ஸ்தோத்திரம், நன்றி பரலோகத்துக்கு போகணும்னா, இந்த இடத்துல வரும்போது எல்லாத்தையும் தூக்கி ஒப்பில போட்டு ஆமென் மன்னிங்க. அல்லேலூயா, மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க, தேவன் நம்மை மன்னிப்பார். அல்லேலூயா, ஆமென். சத்தியமா வரலையே? சரி, ஓகே. நம்ம ஸ்தோத்திரம், ஆமென். 9:30 மணி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சுருக்கமாக முதல்ல சொன்னது போல் ஒவ்வொரு குடும்பம் வந்து, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாத்திரம் சாட்சி சொல்லுங்கள். யார் சாட்சி சொல்ல பிளான் பண்ணிக்கங்க. டைம் ரொம்ப ஷார்ட்டாக, எவ்வளோ முக்கியமான பாயிண்ட், எங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் இதை செய்தார், இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு ஜெபித்த காரியத்துக்கு பதில் கொடுத்தார், அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக்கிட்டு கடந்து செல்லுவோம். அல்லேலூயா. க்ளோஸ் பண்ணி